கர்த்தருடைய பெரிதான கிருபையில் 2025 10 மாத காலம் நிறைவடைந்து 11வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். புதிய மாதம், புதிய நாள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்திலும் கூட நம்மை நடத்தும்படியாக தேவனுக்கு விட்டு கொடுத்து, அதாவது கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் நம்ம கூட இடைப்படுகிற காரியம் யோவான் 10:11-12, அதாவது நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அதாவது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் தான் நம்மளுடைய தேவன். 12 சொல்லப்பட்டிருக்குது, மேய்ப்பன் இல்லாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, அதாவது கூலி ஆட்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பாங்கன்னா, ஓனாய் வரும்போது அதை விட்டு ஓடி வருவாங்களாம். அப்போ ஓனாய் வந்து அந்த ஆடுகளை பீரிட்டு போடணும். நம்ம வாழ்க்கையிலுமே மேய்ப்பன் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இங்கே நம்மளால் முடியாதபடிக்கு வைக்கிற பெரிய பிரச்சனைகள் வந்து நம்மளை பீரிட்டு போட, நம்ம வாழ்க்கையை பீரிட்டு போட வாய்ப்புண்டு. மேய்ப்பன் இருக்கும் பட்சத்தில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது பார்த்துக்கொள்வார். நம்மளால் முடியாத மேய்ப்பன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார், நம்மளை வழி நடத்துவார். அதனால் விட்டு கொடுப்போம். புதிய மாதத்தில் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவதற்கு, அவர் நம்மளை வழி நடத்துவதற்கு. மேய்ப்பன் நம்ம கூட இருக்கும் பட்சத்தில் நம்ம சுதந்திரிக்க வேண்டிய காரியம் வரைக்குமே மேய்ப்பன் நம்மளை கிருபையாக நடத்துவார். இந்த புதிய மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஆமென்.